படம் ஃபுல்லாமே வேறு லெவல். ஆக்சுவலாக அவர் ஆக்டிங் பக்கா அன்எக்ஸ்பெக்டட். இதுவும் கேங்ஸ்டர் படம் தான். நல்ல வயலன்ஸ் இருக்குது, பட் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது, கதை வைஸ் நல்லா இருந்தது, மியூசிக் மாஸு, ஹீரோயின் கான்செப்ட் மாஸ்ட்டு, ஹீரோவும் சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச், ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தோட மெயின் 3 பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக், அனிருத், அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபி அண்ட் தென் இது ஸ்டண்ட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. லோகேஷ் வந்து நிஜமான ஹீரோவே மாறிட்டார். நல்லா வச்சு மியூசிக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. லோகேஷ் வந்து ஃபஸ்ட்டு டெபியூட்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் கிரேட் மூவி இட் இஸ். எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ டேரக்டராக பார்த்து லோகேஷ் கனகராஜ் ஆக்டராக பார்க்குறோமா, ஸோ நியூவாக இருக்குது. அவர் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது தியேட்டரில், நல்லா பண்ணியிருக்காரு அவர். ஸோ பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். வமிகா இருக்கிற, சந்திரா, பார்வதி, எல்லா ஆக்டர்ஸுமே மாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கொடுத்த கேஸ்ட்டை வேறு லெவல் பண்ணிட்டாங்க எல்லாருமே. நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இருந்தது. அனிருத் மியூசிக் நல்லா இருந்தது. ஹீரோயின்ட்ட கன்னை கொடுத்தா படம் ஓடாதுன்னு சொல்லி அருண் மாதேஸ்வரன் படத்தை பார்த்து அடித்தாங்க. அதே ஹீரோயின்ட்ட அதே கன்னை திருப்பி அதே மாதிரி ஒரு ஹீரோயின்ட்ட கன்னை கொடுத்து படத்தை ஹிட் ஆக்கிடுவார் ப்ரோ. படம் பக்காவாக இருக்குது. தனுஷ் ப்ரோவோட அப்பா கஸ்தூரி ராஜா சார் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. நான் எதுவுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல, ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. படம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம், பட் ஆனால் வந்து அவுட்புட்டில் வந்து வேறு லெவலில் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு மாதேஷ் ப்ரோ. ஸோ ட்விஸ்ட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக உட்காந்துருக்கு. அந்த படத்தோட கிராஃபை அப்படியே சூப்பராக கொண்டு போய் எலிவேட் பண்ணி வச்சிருக்காரு, நல்லா இருக்கு. அனிருத் மியூசிக் ஆல்ரெடி போட்டப்போவே ஃபேமஸ் ஆயிடுச்சு, அதுவும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. அவர் அதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தெரியல, இது வரைக்கும் அவர் ஆக்டராக இருந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். லோகேஷ் சார் அப்படி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்ஷன்லாம் வேற லெவலில் பண்ணிட்டார். இன்டர்வல் சீன்லாம் அவர் சூப்பராக இருந்தது. எல்லா ஃப்ரேம் எல்லாமே நல்லா இருந்தது. அனிருத்தோட மியூசிக் தான் வேற லெவலில் இருந்தது. லோகி அப்படின்னு சொன்னாலே வைலன்ஸ் தான் சொல்லுவோம். அதையே மிஞ்சிற அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட வைலன்ஸ்னால் அந்த படம். ஆனால் நல்லா இருந்தது, எனக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த வைலன்ஸை நம்மளுக்கு ரசிக்க வச்சதுக்கு காரணம் அனிருத் சார். லோகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரில. ட்ரெய்லராக பார்க்கும்போது ஒரு ஸ்லாஷர் மூவி அவ்வளோ ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்தது. பட் அந்த மியூசிக்கோடு பார்க்கும்போது பயங்கர ஹையாக இருந்தது. கதை இருக்குது படத்தில், பட் அது ஒரு அழுகாட்சியாக கொண்டு போகாமல் ஒரு 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 மாஸ் மூவி எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ செம்மையாக இருந்தது. அந்த சந்திரா கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ரீசெண்டாக இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு உமன் கேரக்டர் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ பயங்கரமாக இருந்தது பார்க்க. நல்ல ஒரு ரா ஃபில்மாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் சார் தான், பேக் அண்ட் ஹீரோ. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் இந்த பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுற இடத்துல படம் ரொம்ப பீக்காக போயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸு, வயலன்ஸு தெறிக்கி இருக்குது. லோகேஷ் ப்ரோவை டெபியூட் ஆக்டராக பார்க்குறது உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே தரிசனம் பார்க்குற மாதிரி இருந்து அப்படி நடிச்சிருக்காரு மனுஷன். லோகேஷ் ப்ரோ படம்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தீம் ஒன்று இருக்கும், ஒரு சிலமான வயலன்ஸ் இருக்கும் அண்ட் இப்படி தான் இருக்கும். மாதேஷ் ப்ரோ படம்னாலுமே ஒரு கல்ட்டாக இருக்குன்றது ஒன்று இருக்கும். 2 பேர் சேர்ந்து அப்படியே சொல்கிறது கல்ட்டு கிளாசிக், வேறு லெவல் கல்ட்டு கிளாசிக்காக பண்ணி வச்சுருக்காங்க படம். இதில் அனிருத் ப்ரோவோட பிஜிஎம் சேரும்போது ஒரு கூஸ்பம் வருது பாருங்க படம் பார்க்கும்போது. ஐயோ வேறு லெவலுங்க, என்ன எனக்கு கூஸ்பம் அடங்கல, படம் செம்மையாக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ஷன் மட்டும் தான் நல்லா வருமானு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. உண்மையிலே ஒரு ஹீரோ மெட்டீரியலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஆக்ஷன் ஹீரோ கிடச்சிட்டாங்க தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஓவராலாக எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அனிருத் மியூசிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டவங்க உங்களுக்கே எல்லாம் நல்லா தெரியும். அதே மாதிரி அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீன் வரும்போது அந்த மியூசிக்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு படம்.